வணக்கம். நான் திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கும் உணர்வாளர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பகுத்தறிவு சிந்தனையாளர்களுக்கும் நம்முடைய திராவிட மாடல் தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கும் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் சுபவீரபாண்டியன், நம்முடைய திராவிட இயக்கத்தின் கலங்கரை விளக்கம் ஐயா ஆசிரியர் வீரமணி, நம்முடைய மரியாதைக்குரிய போராளி குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், விடுதலை ராஜேந்திரன், மணி அமுதன் உள்ளிட்ட திராவிட இயக்க தோழர்களுடைய கவனத்திற்கும் என்னுடைய இந்த உரையை கவனிக்க அன்புடன் வேண்டுகிறேன். தாவேகா என்கின்ற RSS பெற்ற கள்ள குழந்தை இந்த நாட்டை ஆட்சி செய்வதை பெரும்பான்மையான உணர்வுள்ள, தமிழ் உணர்வுள்ள, மானமுள்ள, யோக்கியதை உள்ள, ஒழுக்கமுள்ள தமிழர்கள் யாரும் விரும்பவில்லை. எனக்கு தெரிந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதற்கு பின்பாக மானமுள்ள, மானமிகு தமிழர்களிடம் மிகுந்த கவலை நாடு முழுவதும் தோன்றுவதை நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். குறிப்பாக RK நகர் தொகுதியில் இன்னும் அங்கே வாக்காளர் பெருமக்கள் மீண்டு வரவில்லை. நம்முடைய அப்துல் கலாம் அவருடைய உதவியாளர் பொன்ராஜ் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் EVM இயந்திரத்தில் முழுமையாக திமுகவை தோற்கடித்திருக்கிறார்கள் என்பதுதான் மக்கள் மத்தியில் பரவலான பேச்சாக இருக்கிறது. அதை ஒட்டி நான் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறேன். நாடு நாசமாய் விடுமோ, அரிதாரம் பூசிய ஒழுக்கக்கேடான தனிநபர் ஒழுக்கம், பொது ஒழுக்கம் இல்லாத ஒரு RSSின் ஆட்சி இங்கே நடத்துவதற்கு பிஜேபியின் பாசிஸ்டின் கைப்பாவையாக ஜோசப் விஜய் ஆட்சி நடப்பதை பெரும்பான்மையான மக்கள் சகித்து கொள்ளவில்லை, விரும்பவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பல பெரியவர்கள், பல்வேறுபட்ட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் எல்லாம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களால் நாங்கள் பத்திரிகை படிப்பதை நிறுத்திவிட்டோம், தொலைக்காட்சி செய்தி பார்ப்பதை நிறுத்திவிட்டோம், வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்ப்பதில்லை, தாவேகா என்கின்ற தரிகட்ட தற்குறி ஆட்சி நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இன்னும் பல பேர் சொல்லுகிறார்கள், திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் மீண்டும் தொடர்ந்திருந்தால் தமிழகத்துடைய அனைத்து கட்டமைப்புகளும், பொருளாதாரம், வளர்ச்சி, கல்வி, அனைத்து துறைகளிலும், தொழில்துறை, விவசாய மேம்பாடுகள் அனைத்தும் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேம்பட்டிருக்கும். நாசமா போன தமிழகத்தில் ஒரு கேவலமான, கீழ்த்தரமான, மோசமான, மோசடித்தனமான முடிவை எதிர்பார்க்கவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தால் கூட நாங்கள் சகித்துக் கொண்டிருப்போம். கொரோனா காலத்தில் ஆட்சியை திறம்பட நடத்தினார். இதெல்லாம் பொதுமக்களிடமிருந்து வர செய்தி. ஒரு புதிய
மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த தாவேகா வெற்றி மூலமாக இங்கே கொள்கைவாதிகளை அழிப்பதற்கு, கொள்கைவாதிகளை இருக்கக்கூடாது, கொள்கையில கற்பா யார் இருக்கக்கூடாது, புறாத்தையும் கற்பை அழிச்சிடணும், கொள்கை கற்பை லட்சிய பத்தினிகளை அழித்து விடுவதற்காக RSS இந்த தனிநபர் ஒழுக்கம் இல்லாத, சீர்கேடான, பொது ஒழுக்கம் இல்லாத ஒரு விசிலடித்தான் கூட்டத்தை, தற்கொலை கூட்டத்தை ஆட்சி கட்டில உட்கார வைத்து அரசியல் களத்தை இன்னைக்கு சதுரங்க வேட்டை மாதிரி, சூதாட்ட மாதிரி பாஜக டெல்லியிலிருந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. 60-65 நாளா நிர்வாகம் இயங்கல. இந்த நிலையில மக்களை கொள்கை பூர்வமாக, லட்சிய பூர்வமாக அழைத்து செல்ல வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் சோர்வாக நாடு முழுவதும் இருப்பதை திமுக தொண்டர்கள் விரும்பவில்லை. இந்த தலைமை கவனத்துக்கு கொண்டு வர்றேன். இவ்வளவு தொய்வு தேவையில்லை. மாவட்ட செயலர் மாத்தினாதான், புது மாவட்ட செயலர் வந்தாதான் கட்சி நடத்துகின்ற அவசியம் இல்லை. தினசரி தவறு நடக்குது. தாவேகா ஆட்சியில தடிக்கு விழுந்தா தவறு தான். நினைச்சு பார்க்க முடியாத தவறுகள், கற்பனை நினைச்சு பார்க்க முடியாத ஊழல், லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. 6 மாத காலம் நம்ம அவகாசம் காத்திருந்தா 6 மாத காலத்துக்குள் தமிழ்நாடு சுடுகாடாகிவிடும் தாவேகாவுடைய ஆட்சியில். இப்ப கொள்கை குன்றாக திராவிட முன்னேற்ற கழகம் RSS ஏகாதிபத்தியத்தை, டெல்லியினுடைய பாசிஸ்டை எதிர்க்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் கொண்ட இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கிறது. அதனாலதான் நான் மேலே சொன்ன திராவிட கழக தலைவர்களெல்லாம், நம்மை போன்றவர்களெல்லாம் திமுகவை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். கொள்கையின் இமயமாக, கொள்கையின் எவரெஸ்டாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தளபதி ஸ்டாலின் அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டிய காலகட்டாயத்தில் வரலாற்று நிர்பந்தம் நாம் திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாட்டு மக்கள் அளப்பரிய கொள்கைவாதிகள்லாம் தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தாவேகாவோட ரகசிய உடன்பாடு திமுக முன்னாள் அமைச்சர்கள் வச்சிருக்கிறாங்க. ரகசியமா வச்சுக்கிட்டு ஜாதி பின்னணியில உடன்பட்டு, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது அண்ணாமலை இன்னைக்கு ஒரு கட்சி தொடங்கியிருக்காருன்னு காரணம் திமுக முன்னாள் அமைச்சர்கள் கொடுத்த கோடான கோடி சம்பாதித்த கொள்ளை பணம். தளபதி ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு வரேன். ஆதாரபூர்வமாக என்னை கூப்பிட்டா முன்னாள் திமுக அமைச்சர் யார் யாரு எவ்வளவு மாதம் அண்ணாமலை கொடுத்தா நான் சொல்ல தயார். நான் அப்பயும் பேட்டி கொடுத்தேன். திமுகவை ஆதரிச்சா, நான் திமுகவை ஆதரிக்கிறதுக்கும் தளபதி ஸ்டாலினை நாங்கள் என்றைக்கு ஆதரிக்கிறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுக்காக களை எடுக்கணும். ஒரு நிலம் இருக்குன்னா நிலத்துல பயிரிட்டு இருப்போம், நிலத்துல களை செடி வளர்ந்துடக்கூடாது, களை எடுப்போம். களை எடுங்க. அண்ணாமலை இந்த அளவுக்கு ஒரு தனி கட்சி தொடங்குற அளவுக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு? மணல் மாபியா, போதை கும்பல், பத்திரப்பதிவு, வணிக வரி, முன்னாள் அமைச்சர்கள் மாதம் அண்ணாமலைக்கு கப்பம் கட்டினாங்க. அவரு முன்னாள் திமுக அமைச்சர்கள் மேல ஃபைல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கவர்னர் கொடுத்தாரு. அந்த ஃபைல்ஸ் மேல நடவடிக்கை சொல்லி அண்ணாமலை போராடினாரா? அந்த ஃபைல்ஸ் ஏன் தொடரல? அன்னைக்கு கவர்னர்கிட்ட ஏன் வழக்கு போடுற அண்ணாமலை? ஒரு தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்து கொண்டு 5 மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் லஞ்ச லாவணை வாங்கி கொள்ளையடிச்சு எப்படி சம்பாதிக்க முடியுமோ, 5 மாநில முதலமைச்சர்கள் லஞ்ச லாவணிய பண்ணி கொள்ளையடிக்கிற பணத்தை ஒரு அண்ணாமலை சம்பாதிச்சிருக்காரு. எனக்கு வீடு என் நண்பர் வாடகை கொடுக்குறாரு, எனக்கு பேண்ட் சட்டை ஒரு நண்பர் கொடுக்குறாரு, எனக்கு கார் ஒரு நண்பர் கொடுக்குறாரு, எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னவருக்கு இன்னைக்கு கோயம்புத்தூரை சுத்தி கோடான கோடி பணம், பங்களாக்கள், தனி கட்சி நடத்துறதுக்கு, ஐடி விங் போடுறதுக்கு, தனி கட்சி நடத்துறதுக்கு மாதம் அந்த மாவட்ட தலைவருக்கு பணம் கொடுக்குறாருன்னா இந்த பணம் எல்லாம் யாருடைய பணம்? திமுக முன்னாள் அமைச்சர்கள் பணம். நான் பட்டியல் வெளியிட்டு அசிங்கமா போகும்.
திமுக தலைவர் கவனத்துக்கு கொண்டு வரேன். திமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம், கொள்கை ரீதியாக ஆதரிக்கிறோம். திமுக வர வேண்டும், தளபதி ஸ்டாலின் வர வேண்டும். அதற்காக இந்த கலையெல்லாம் நாங்கள் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. நான் ஆசிரியர் வீரமணி, சுபவிவேக்லாம் சொல்றேன், இவங்கெல்லாம் களை எடுங்க. பிஜேபி இன்னைக்கு வளர்ந்துருக்குன்னா காரணம் முன்னாள் திமுக அமைச்சர்கள், சனாதனத்தை விரும்பியவர்கள், சனாதனத்தை ஆதரித்தார்கள், சாதியை ஆதரித்தார்கள், சாதிவாதி அமைப்புகளுக்கு பணம் கொடுத்தார்கள், மதவாத அமைப்புகளுக்கு பணம் கொடுத்தாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு என்ன நிலைமை? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் யார்? அண்ணாவுடன் இருந்தவர், பெரியாரை பார்த்தவர், கலைஞரை நிழலாக இருந்தவர். நேற்றைக்கு அவர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, பேத்திக்கு நிச்சயார்த்தம். பிராமணர்களை வைத்து நிச்சயார்த்தத்துக்கு பிராமணர்களை வச்சு நீங்க பூஜை நடத்துறீங்க. இது எப்படி நாங்க கண்டிக்காம இருக்க முடியும்? ஆசிரியர் சுபவி, குளத்தூர் மணி, ராமகிருஷ்ணன், விடுதலை ராஜேந்திரன், நாங்களாம் அப்புறம் எப்படி கண்டிக்காம இருக்க முடியும்னு கேட்கிறேன். திமுக சாதாரண ஆள் கிடையாது, அவரு ஒரு பொதுச் செயலாளர். இங்கே தம்பி உதயநிதி சனாதனத்தை ஒழிப்புன்றாரு. வடக்கு இருக்கிற சாமியார்கள்லாம் உன் தலையெடுப்புன்னு சொல்றான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனத்துக்கு வழக்கு அவர் மேல. சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்திலே சொல்றாரு சனாதனத்தை ஒழிப்புன்றாரு. சனாதனத்தை ஒழிப்பு இளைஞரணி செயலாளர் சொல்கிறார். கட்சியின் பொதுச் செயலாளர் சனாதனத்தை ஒத்துக்கிட்டதான் அர்த்தம். பிராமணனுடைய சிவனுடைய நெற்றியில பிறந்தவன் தானே பிராமணன். நீங்க யாரு? அப்ப துரைமுருகன் யாரு? நீங்க காலில் அழுகுக்கு பிறந்தவர் தானே. ஏன் வன்னிய அடிகளார கூப்பிட்டு, ஏன் ஐயா ராமதாஸை கூப்பிட்டு, தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக போராடினவர் ராமதாஸ். ஏன் நிச்சயார்த்தம் நடந்தது தானே சுயமரியாதை. திமுக பொதுச் செயலாளரே இப்படி நடந்தா அவர் வீட்டில் பிராமணர்களை கூப்பிட்டு, பார்ப்பனர்களை கூப்பிட்டு, பார்ப்பனர்கள் தான் கடவுளினுடைய நேரடி படைப்பு. வேற அவர் துணை பொதுச் செயலாளர் கூட இல்ல, பொதுச் செயலாளர் அண்ணாவோட இருந்தவர். அப்புறம் கலைஞர் இருந்து என்னத்தை பயின்றாரு? பொதுச் செயலாளர் இருந்து ஜென்சிக்கு நீங்க கூட்டம் போறீங்களே, திமுக பொதுச் செயலாளர் ஜென்சிக்கு இதை கத்துக் கொடுக்குறாரா? சுயமரியாதை திருமணத்துக்கு எவ்வளவு போராடணும். அண்ணா ஆட்சிக்கு வந்தான சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகும் சொன்னாரு. அவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது அண்ணாமலைக்கு போன தொகை எவ்வளவு? இன்னைக்கு தாவேக அரசு வெளிநாட்டில் பேரம் பேசுது முன்னாள் திமுக அமைச்சர்கள்ட்ட. நான் பகிரங்கமா குற்றம் சொல்றேன். யாராவது தற்கூரி ஜோசப் எதிர்த்து பேசுறாங்களா? அண்ணா திமுக கேடி ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு, செல்லூர் ராஜ் பேசுறாரு, ஆர்பி உதயகுமார் பேசுறாரு. அண்ணா திமுக கட்சியை உடைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க பயப்படல. ஆனா மதுரையில மாநகராட்சியில் 200 கோடி ஊழல் சொல்லி நிர்மல்குமார் பேசுகிறார். மூர்த்தியை வாய் திறக்க மறுக்கிறார். எங்க மூர்த்தி? ஆளை காணா. ஏன் பேட்டி இல்ல? நிர்மல்குமாருக்கு ஏன் அறிக்கை இல்ல, பதில் இல்ல? தாவேக ஆட்சிக்கு வந்து மூர்த்தி நடத்துற குவாரி உட்பட மூடப்பட்டது. நிர்மல்குமார் மூலமாக மூர்த்தி பேரம் பேசி, பல கோடி பேரம் பேசி, மோகன் ஒருத்தர் புரோக்கர், மூடப்பட்ட மூர்த்தியுடைய குவாரி திறக்கப்பட இருக்கிறது, ஓடுகிறது. எப்படி ஓடுது? இன்னைக்கு என்ன அண்ணா திமுக திமுக என்ன நிலைமை நாடு முழுவதும் பார்த்தா, 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, அதே மாதிரி அண்ணா திமுக 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, தலைமைச் செயலகம் பக்கமே 2 கட்சியிலையும் வராத தொண்டை. முரசொலி நமது எம்ஜிஆர் படிச்சுக்கிட்டு இருந்தவன், அங்க எம்ஜிஆர் படம் பார்த்தவன், இங்க கலைஞர் பேச்சை கேட்டவன், ஸ்டாலினை பார்த்தவன், உதயநிதியை பார்த்தவன், அண்ணாவை தெரிந்தவன், பெரியாருடைய பகுத்தறிவு தெரிஞ்சவன். காலையில் வேலைக்கு போவேன், முரசொலி வாங்குவேன், அங்கே நமது எம்ஜிஆர் பார்ப்பேன், எம்ஜிஆர் படம் பார்ப்பேன், இங்கே கலைஞர் பேச்சு கேட்பேன், ஸ்டாலின் பேச்சு கேட்பேன். டிரான்ஸ்ஃபருக்கு வர மாட்டேன், அப்பாயின்மெண்ட்டுக்கு வர மாட்டேன், டெண்டர் எடுக்க வர மாட்டேன், மணலுக்கு வர மாட்டேன், கொள்ளடிக்கு வர மாட்டேன், குவாரி எடுக்க மாட்டேன். அவன் தான் இப்போ உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன்.
சிங்கிள் டீ திமுக வச்சு சம்பாதிக்காத திமுக தொண்டன் கொள்கையில இருக்கான், கொள்கைவாதியா இருக்கான். இளைஞரணி செயலாளர் தம்பி சனாதனத்தை ஒழிப்போம்னா இவன் துடிக்கிறான், இவன் சிங்கிள் டீ சாப்பிடாதவன். ஆனா கோடி கோடியாக கொள்ளையடித்தவர்கள் தாவேகா தற்கூரி ஆட்சி எதிர்த்து ஏன் மௌனமா இருக்காங்க? திமுக முன்னாள் அமைச்சர்கள் ஏன் பொதுக்கூட்டம் நடத்துங்க? எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, மணல் கடத்தல், போதை கடத்தல். என்ன முன்னாள் அமைச்சர் என்ன பண்றாங்க? எல்லாம் தாவேகா தெளிவா தற்கூரி ஆட்சி நடக்குது. அங்க ஒரு வளர்ந்த மாடு இருக்காரு தாவேகால, அந்த வளர்ந்த மாடு வெளிநாட்டுக்கு வர சொல்லி பணம் வாங்கிட்டு முன்னாள் அமைச்சர்கள்ட்ட செட்டில் பண்றாரு. ஏவா வேலு சிங்கப்பூர் போனதுக்கு லிஸ்ட் காட்ட எனக்குன்னா எனக்கு யாரை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நான் யார்ட்டையும் துடிச்சு நிக்க போறது. தளபதி ஸ்டாலின் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தால் நிற்போம், இல்லைன்னா நாங்க பெரியார் கொள்கையை பேசிட்டு போறோம், எங்களுக்கு அண்ணா கொள்கை இருக்கு. பதவிக்காக யாருடைய தவறையும் நாங்கள் ஆதரிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு தேவையும் இல்லை. நெற்றிக்கண் திறப்படும் குற்றம் குற்றமே தான். ஏவா வேலு சிங்கப்பூர்ல உட்காந்து செட்டில் பண்ணிட்டு வந்துட்டாரு. செட்டில் பண்ண வேண்டிய இடத்துல அங்க தெலுங்கு லாபி செட்டில் பண்ணிட்டாரு. அவர் கைது செய்ய மாட்டாருங்க. செந்தில் பாலாஜி செட்டில் பண்ணல. யார் செட்டில் பண்ண என்கிட்ட கேளுங்க, திமுக அறிவாலயத்தில் கேளுங்க, லிஸ்ட் தர்றேன். மூர்த்தி செட்டில்டு, மூர்த்தி போலீஸ் தேடாது, லஞ்ச ஒழிப்புத்துறை வராது, மூடப்பட்ட மூர்த்தி குவாரிலாம் திறக்கப்பட்டுருச்சு. இதான் அண்ணாமலை நடந்துச்சு. அண்ணாமலை ஈடி ரைடி செந்தில் பாலாஜி விரட்டி அடிச்சிச்சு. செந்தில் பாலாஜி ஒரு வகையில நான் பாராட்டுறேன். அவர் அதிமுக வந்தாரு, அமமுக வந்தாருன்னா கொங்கு மண்டலத்தில் ஒரு சீட் இல்லாத திமுகவை கொங்கு மண்டலத்தில் திமுக கோட்டையாக மாற்றினார் செந்தில் பாலாஜி. அந்த ஆற்றல் திறமை அவருக்கு இருந்துச்சு. அதனாலதான் குறி வச்சான் டெல்லி, அதனாலதான் தாவேகா குறி வைக்கிறான். அண்ணாமலைக்கு அவர் கப்பம் கட்டல, செட்டில்மெண்ட் பண்ணல. இப்ப தாமா அன்பரசன் செட்டில்மெண்ட் கிடையாது, வீரமா பேசுறாரு. வீரமா பேச சொல்லுங்க உங்க முன்னாள் அமைச்சர்களை, நீங்க யாரையும் பேச சொல்ல வேணாம். கூட்டம் போட்டு சொல்லு, தாவேகாவுடைய ஆட்சிய, தரிகட்ட ஆட்சிய, சட்ட ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சியை பேச சொல்லுங்க. பூரா செட்டில்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. சாதாரண சாமானியமான தொண்டன் திமுக ஆட்சி கட்டுல கொண்டு வருவதற்காக பாடுபட்டு இருக்கேன். அதான் அதிமுக சம்பாரிச்சு பூரா அடிமாடு மாதிரி, கேரளாவுக்கு பூரா அடிமாடு மாதிரி போயிட்டு இருக்கான். அதிமுக தொண்டை, எம்ஜிஆர் படம் பார்த்த தொண்டை இன்னும் நிக்கிறான். அவன் எந்த டிரான்ஸ்பரும் வாங்கிக்க மாட்டான், ஒரு சிங்கிள் டீ கொடுத்துக்க மாட்டான் கட்சியை வச்சு. ஆனா இங்க திமுக கவனத்துக்கு கொண்டு வர கொள்கைக்காக நாங்க திமுக ஆதரிக்கிறோம். பொதுச் செயலாளராக இருக்கிற துரைமுருகன் நிச்சயார்த்தத்துக்கு பேச்சு, நிச்சயார்த்தத்துக்கு பிராமணர்களை வச்சு நடத்தினா அப்புறம் என்ன கொள்கை திமுக? எதற்காக நாங்க திமுக ஆதரிக்கிறோமோ அதே இல்லாம போகுது. அப்புறம் எதுக்கு திமுக ஆதரிக்கணும்? லஞ்சம் வாங்கின அமைச்சர்கள் எல்லாம் அனிதா ராதாகிருஷ்ணன் வீரன் பாராட்டுறேன். செட்டில்மெண்ட் கிடையாது. செட்டில்மெண்ட் யாருன்னு கேளுங்க. நான் மேடையில் இன்னும் மேடைகளில் பேட்டியில் கொடுத்தா அசிங்கமா போவோம். திமுகவை என் பல்ல குத்தி நானே மோந்து பார்க்குற மாதிரி திமுக நம்ம. அதனால நாங்கள் உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றோம். உளவுத்துறை மாதிரி நாங்க சொல்றோம் திமுக நன்றா இருக்கணும். கொள்ளையடித்தவர்கள் செட்டில்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க தாவேகா கிட்ட. தாவேகா கோடி கோடியாக பணத்தை முன்னாள் அமைச்சர்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கவனத்துக்கு எடுத்து கொள்கை ரீதியான இயக்கமாக தம்பி உதயநிதி சொல்ற மாதிரி சனாதனத்தை வேரோடு வேரடி மண்ணோடு எடுப்பதற்கு தளபதி ஸ்டாலின் தலைமையில திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் உருவாக்குவதற்கு களை எடுக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளாக இந்த பேட்டி அளிக்கின்றேன். வணக்கம்.